வாழ்வே தவம் யாவும் சிவம். என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம். நமச்சிவாய. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, தனிமையில் நம்ம இருக்கும்போது நான் அமைதியாக இருக்கேன், நான் நிதானமாக இருக்கேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கேன்னு சொல்கிறதுல பெரிய விஷயமே இல்லை. அதே ஒரு அமைதி, நிதானம், மகிழ்ச்சி ஒரு இக்கட்டான ஒரு சூழல், ஒரு பிரச்சனை, யாரோடைய ஒரு மோதல், அந்த மாதிரி இருக்கிற ஒரு நிலையில் நம்ம இப்படியே இருக்க முடிஞ்சுதுன்னா அதுதான் உண்மையான மேன்மை, நம்மளோட வளர்ச்சி. ஒன்றும் இல்லைங்க, வீடு ஃபுல்லாக சாப்பாடு இருந்து சாப்பிடாமல் இருந்தால் தான் விரதம். சாப்பாடே இல்லாத நேரத்தில் சாப்பிடாம இருந்தால் பட்னி. அதே தான் இங்கேயும். ஒரு கடுமையான ஒரு சூழலில் நம்ம என்ன பண்ணுறோம் அன்றது தான் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஒரு சுவாசத்தை 2 வாட்டி பெருமூச்சியை இழுத்து விட்டுட்டு, சுவாமி நான் உன்னோடு, நீ தான் என்னை வழி நடத்தணும்னு சொல்லிட்டு நம்மளை அமைதிப்படுத்திடணும். அமைதிப்படுத்திட்டு அந்த சூழலுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கொஞ்சம் காத்திருந்து செயல்படணும். உடனடியாக டமார் டிமீர்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணுறது கிடையாது. அந்த நிதானத்தை நமக்குள்ளார அந்த நேரத்தில் இல்லைன்னா அது வர வைக்கணும். இதுதான் இங்கே இருக்கிற கஷ்டமே. ஏன்னா இந்த புத்தி ஆகப்பட்டது உடனடியாக ஏதாவது ஒரு செயல் பண்ணிடணும், இப்படி பண்ணிடணும், அப்படி பண்ணிடணும்னு இயங்க தொடங்கிடும். அந்த இயக்கத்தை கொஞ்சம் அப்படி அமைதிப்படுத்துறதுக்கு தான் அந்த பெருமூச்சு. அப்புறம் நம்மளுக்கு கிடைச்ச இந்த மந்திரம், சுவாமி நான் உன்னோடு, இனியும் நீ தான் வழி நடத்தணும். அது நம்ம சொன்ன மறுகணமே உள்ளுக்கு ஒரு அமைதி சூழ்ந்துடும். ஏன்னா சுவாமியை கூப்பிட்டுட்டோம் இல்லையா, அந்த அமைதி உள்ளுக்கு வந்தோன்னு அந்த புத்தியும் கொஞ்சம் அமைதியான பிறகு எப்படி அந்த சூழலை சந்திக்கிறது, எதிர்கொள்கிறதுன்னு உள்ளுக்குள்ளார தானாக வெளிப்படும். இது கண்டிப்பாக நமக்குள்ளார நடக்கும். ஆனால் கொஞ்சம் காலம் எடுத்தாலும் எடுக்கும். நம்ம பழகணும். இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சூழலையும் சந்தர்ப்பத்துலேயும் நம்ம அந்த நிதானத்தை இழக்காமல் இருக்கிறதுக்கு பழகணும். கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் எப்போதும் நம்மளை வழிநடத்தி கொண்டே இருக்கின்றான். நன்றி. நமச்சிவாய.